ரீசெண்ட்லி நியூஸ் பார்த்துருப்பீங்க, இந்தியன்ஸ் மேலே நிறைய அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. நான் இருக்க இடம் சேஃப் தான். நான் ஒரு கண்ட்ரி சைடு ஒரு சின்ன டவுனில் தான் இருக்கேன். ஸோ இங்கே இருக்க பீப்புளெலாம் நல்லா ஃப்ரெண்ட்லி பீப்புள் தான். நான் இந்த இடத்துல ரேஷியல் அப்யூஸோ என்னமோ ஃபேஸ் பண்ணதில்லை. ஆனால் டப்ளினில் நிறைய இடத்துல இந்த அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது ரீசெண்ட்லி அது வெளியில் வந்து நியூஸில் தெரிஞ்சிட்டு இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் என்ன அப்படின்றது தான் ஷேர் பண்ணி யாருக்காவது கொஞ்சமாவது ஹெல்ப் ஆகுமே அப்படின்றது தான். இந்தியன் எம்பசி வேற இந்தியன்ஸுக்கு ஒரு அட்வைசரி அனுப்பிச்சிருக்காங்க. சேஃபாக இருங்க, எங்கேயும் தனியாக போகாதீங்க, லேட் நைட்ஸில் தனியான அந்த ஷேடி ஏரியாஸுக்கு போகாதீங்க அப்படின்னு. அது நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐரிஷ் நியூஸ் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் மீடியாலாம் கவர் பண்ணுறாங்க இந்த நியூஸை. ஸோ அது நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. ரொம்ப பயத்தை காமிச்சது வந்து இப்போ டிக்டாக்ல நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க ஒரே விஷயம் தான் என்னன்னா, an appalling attack on young Indian girl in Waterford has made headlines across her native country amid of spat and violent attacks on Indians in Ireland. 6 வயசு பொண்ணை, வீட்டுக்கு வெளியில் விளையாடிட்டு இருக்க ஒரு பொண்ணை, 6-year-old was allegedly attacked by a group of boys aged 12 to 14 while playing outside her home in Waterford City on Monday. Garda have confirmed that they responded to report of an alleged assault in the Kilberry area of Waterford City on the evening of Monday, August 4th. No further details are available at this time. The gang allegedly punched her in the face, hit her with a bicycle and shouted slurs like "Dirty Indian, go back to India." அவங்க அம்மா வந்து ஒரு நர்ஸ், originally from Kerala in southern India, has shared details of ordeal, saying how her daughter returned home in tears. The assault has shocked Indian community, comes amid growing concerns about racist violence. The incident follows similar recent attacks in Dublin. A child suffered bruises from attack and is in trauma after being subjected to racial abuse, including called Dirty Indian, being told to go back to India. இந்த பொண்ணு வந்து இந்தியாவிலேருந்து வந்தவ கூட இல்லையா, இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு இது நடந்திருக்கு. ஸோ கோ பேக் டு இந்தியான்னா அவள் எங்கே புது கண்ட்ரி, இந்தியான்றது அவளுக்கு இனிமேல் தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். The family had already reported the racist abuse and was disregarded. We stand with the child and her family. We call for a thorough investigation and swift action by the government. We call for accountability from the perpetrators and from the authorities who did not act. We also appeal to our progressive minds and to all who have love and compassion in their hearts to stand with us. அப்படின்னு ஒரு பெரிய போஸ்ட் வந்திருக்கு. இது ஐரிஷ் இண்டிபெண்டன்ட் பேப்பர் நியூஸ் மீடியாவே ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப கன்சர்னிங்காக இருக்குது தான். ஒரு 6 வயசு பொண்ணு வீட்டுக்கு வெளியில் விளையாடிட்டுருக்கு. அதை 2 பசங்க 12 to 14 வயசு பசங்க அடிச்சிருக்காங்க. இது ஐரிஷ் இண்டிபெண்டன்ட்னு ஒரு நியூஸ் மீடியாலே வந்திருக்கு. நிறைய டிக்டாக்கு, நிறைய சோஷியல் மீடியாவில் இது பரவிட்டு இருக்கு. ரொம்ப கன்சர்னிங் நியூஸாக போயிட்டுருக்கு. இதை கேட்டாலே பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸி டிரைவர், அவர் 30 வருஷம், அவர் ஏதோ 25 வருஷத்துக்கு மேலே இங்கே டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்காரு அயர்லாண்டில். அவருக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் டாக்ஸி ஓட்டும் போது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. 2 பாட்டிலை வச்சு அடிச்சிருக்காங்க, கோ பேக் டு யுவர் கண்ட்ரின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு டெக்கி, ஐரிஷ் டீன் கேங்ஸ் டார்கெட்டிங் இந்தியன்ஸ். An Indian origin man claims to be a victim of racist attack in Ireland's Dublin. A week after another Indian was brutally assaulted by a gang of teenagers. Anti-immigrant feelings are believed to be behind the cause of these incidents. A 40-year Indian man was brutally assaulted in Ireland, Dublin suburb of Tallaght. இந்த அட்டாக்ஸ் நடக்கிறதுல ரொம்ப ஒரு மைண்டுக்கு அப்செட்டாக தான் இருக்குது. ஒரு பயம் வந்திருக்கு. இப்போ வெளியில் போனால் நம்மளுக்கு இது நடக்கலாமா, அதுவும் டப்ளினில் இருக்கவங்கலாம் பயப்பட்டு தான் இருக்காங்க. இது வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கானா இல்லைங்க. நான் வந்து அயர்லாந்து வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. அயர்லாந்து நான் வரும்போதே என் காலேஜ்லேயே ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க, சர்டன் கைட்லைன். மாதிரி அட்டாக்ஸ் நடக்கும், இது மாதிரி மக்கிங்னு சொல்லுவாங்க, காசு கேட்டு மிரட்டுவாங்க. அது மாதிரி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கைட்லைன்ஸ், இந்த ஏரியாக்கெலாம் போகாதீங்க, இந்த ஏரியாவில் அவாய்ட் பண்ணுங்க போகிறது, இது சர்டன் டைமுக்கு அப்புறம் இந்த ஏரியாவுக்கு போகாதீங்க, சர்டன் டைமுக்கு அப்புறம் அலோனாக தனியாக சுற்றாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூடவே எப்போவும் இருங்க. நான் வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு, அப்போவே இது சொன்னாங்க.
ஸோ இது எப்பொழுது இருந்தோ இருக்குதான். ஆனால் இப்போ வந்து நிறைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஹோம்லெஸ்னஸ், இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் வரும்போது அதை யூஸ் பண்ணி இதை வந்து இன்னும் அதிகமாகவே இந்த அட்டாக்ஸ்லாம் வருது. இப்போ ஒரு நியூஸ் வந்தப்புறம் நிறைய நியூஸ் வருது, நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக நடந்திருக்குன்னா, எனக்கு இவ்வளோ பெருசாக நடந்ததில்லை, ஆனால் ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா, பஸ்ஸில் ஒரு 6 வருஷம் முன்னாடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பஸ்ஸில் ஏறிட்டு இருக்கும்போது தெரியாமல் பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க. பின்னாடி தான் இந்த மாதிரி இந்த கலாட்டா பண்ணுற பசங்கள்லாம் பின்னாடி தான் உட்காந்துருப்பானுங்க. ஸோ பின்னாடி, அதுவும் டபுள் டெக்கர் தான் இங்கே. ஸோ டாப் டெக்கில் பின்னாடி போய் உட்காந்துட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருந்தேன். என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சின்ன பையன் அந்த லைட்டரை வச்சு, நான் உட்காந்துருக்க சீட்டுக்கு பின்னாடி லைட்டரை வச்சு பேர்ன் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சீட்டை. ஸோ நான் வந்து இவனுங்களாம் ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு நான் ஒரு கொஞ்சம் கவனமாக தான் இருந்தேன். ஸோ இவனுங்க ஏதோ பண்ணுறானுங்கன்னு தெரிஞ்சிச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து நான் தைரியமாக வந்து பேசினேன், இப்படிலாம் பண்ணாத, நான் உட்காந்துருக்கேன்ல அப்படின்னோடனே பார்த்து முறைச்சான். நானும் பார்த்து முறைச்சிட்டு என்ன பண்ணா, சிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஐரிஷ் பொண்ணு தான் உட்காந்துருந்தது. ஐரிஷான்னு தெரியல, நான் வெள்ளைக்காரங்க தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க முடியவே இப்படி பேர்ன் பண்ண பார்க்கலாம். நான் அப்போவே தெரிஞ்சிச்சு, ஓகே இவன் நட்கேஸ் தான், இங்கே இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனையாயிரும்ட்டு அவங்கள திட்டிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எழுந்து கீழே வந்துட்டோம். கீழே வந்தப்புறம் தான் கேமராஸ்லாம் இருக்கும் பஸ்ஸுக்குள்ளேயே. அந்த டிரைவர் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு பஸ்ஸை நிறுத்திட்டு காடாவை கூப்பிட்டாரு. ஸோ காடா உள்ளே வரவுன்னா இந்த பசங்கள்லாம் இறங்கி கீழே ஓடிட்டானுங்க. ஸோ இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட்லேருந்தே இருந்திருக்கு. இன்னொரு தடவை சும்மா நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது சும்மா இதே மாதிரி தான், டீனேஜர்ஸ் தான், ஒருத்தர் வந்து இடிக்கிற மாதிரி வந்திருக்கான், அது ஒன்று நடந்திருக்கு. அப்புறம் குட்டி குட்டி வெடி மாதிரி வச்சிருப்பானுங்க இவனுங்க, அந்த விளையாடுற மாதிரி ஹாலோவினுக்கு வந்து சும்மா கீழே போட்டு வெடிக்கிறது. அது ஒரு தடவை நாங்கள் நடந்து போகும்போது பக்கத்தில் இப்படி வந்து போட்டு எங்களை பயன்படுத்துகிறாங்களாம்மா. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் பெருசாக ஃபிசிக்கல் அட்டாக் மாதிரி இன்னும் நடந்ததில்லை. ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி செக்யூரான பிளேஸ் தான் போவேன், இது மாதிரி பேட் பிளேசஸ் போனதில்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டப்ளினில் வாழ்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து சர்டன் இடத்துல தான் நடக்கும், இப்போ நாங்கள் இருக்க இடம் வந்து ரொம்ப சேஃப் தான், எங்கள் இடத்துல ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இது எப்போவுமே தான் இருந்திருக்கு, அதாவது சில இடங்களுக்கு போனால் இந்த அப்யூஸ் நடக்க தான் செய்யுது, அந்த இடத்த அவாய்ட் பண்ணிட்டு இருந்தால் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என் எக்ஸ்பீரியன்ஸ் தான், என்னோட ஒப்பீனியன்ஸ் தான். இதை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கும் வர தேவையில்லை, நீங்களே உங்கள் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அவேர்னஸுக்கு இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, இப்போ பார்ட் டைம் ஜாப்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுறோம், நைட் ஷிஃப்ட்ஸ் பண்ணுறோம். நம்ம வேலை வாங்குற இடம் வந்து சேஃபானு பார்த்துக்கோங்க. நம்ம வேலை அன்சேஃப் ஏரியாஸை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வாட் யூ earn. அக்காமடேஷன் கிடைக்கிறதா எல்லாம் கஷ்டம் தான், டப்ளினில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால சில பேர் அன்சேஃப் இடத்துல போய் அக்காமடேஷன் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதையும் அவாய்ட் பண்ண பாருங்க. ஏன்னா மென்டல் ஹெல்த்துக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் பிரச்சனையாயிடும். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸோடய சேருங்க. இப்போ பஸ்ஸு அதுல எல்லாம் முன்னாடியே இருங்க, பீப்புள் பார்க்கறதுக்குள்ள இருங்க, ஒரு கூட்டத்தில் இருங்க. அயர்லாண்டில் இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்களும் இல்லை, இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க பீப்புள் வந்து ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ அவங்க கூடயே இருங்க, எப்பவும் தனியாக மாட்டிக்காதீங்க இந்த மாதிரி பேட் பீப்புள் கூட. இப்போ பிரச்சனை பண்ணுறவங்க மாதிரி இருக்காங்கன்னா அவங்களோட ஐ கான்டாக்ட் இருக்கிறீங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க இன்டிமிடேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அப்போ தான் அவங்களை பயப்படுத்த ட்ரை பண்ணுவாங்களோ, சண்டைக்கு வர ட்ரை பண்ணுவாங்க, சண்டைக்கு இழுக்க ட்ரை பண்ணுவாங்களோ. ஸோ நம்ம தெரியாதவங்க கூட ஐ கான்டாக்டே வைக்காம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே வேண்டியதா. இதை மாதிரி யாராவது கூப்பிட்டா கூட என்ன பண்ணணும், இந்த பக்கத்தில் ஏதாவது பெரிய கடைங்க அதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த கடைக்குள்ளே போயிருங்க. டோன்ட் மேக் யுவர் செல்ஃப் இன் அ லோன் ஸ்டேட், ஆர் நீங்கள் ஒரு தனியாக எங்கேயும் மாட்டிக்காதீங்க. அப்படி ஏதாவது உங்களை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களோ, சண்டை போட இழுக்கிறாங்களோ, பக்கத்தில் இருக்க கடைக்கோ பக்கத்தில் இருக்க காடாக்கோ எங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு நிறைய பேர் இருக்க இடமா போனீங்கன்னா இட்ஸ் சேஃப் ஃபார் யூ. அட்டாக்ஸு இது மாதிரி இதெல்லாம் வீடியோ வர பண்ணி நிறைய சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோஸை பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இதில் அந்த வீடியோஸில் கமெண்ட் செக்ஷன் இருக்கும்ல, டிக்டாக் எங்கே இருக்குது, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், அது மாதிரி ஃபேஸ்புக், எல்லா இடத்துலையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. எல்லாருமே கெட்டவங்களும் இல்லை. இப்போது ஒருத்தரை வந்து ரொம்ப அடித்து அவரை வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சாங்கன்னு சொன்னால அவங்கள காப்பாற்றினது ஒரு ஐரிஷ் லேடி தான். நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இது என் எக்ஸ்பீரியன்ஸ் தான், என்னோட ஒப்பீனியன்ஸ் தான். இதை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கும் வர தேவையில்லை, நீங்களே உங்கள் ரிசர்ச் பண்ணிக்கோங்க.